வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரினா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சீனி 15-20 நாள் ஆக போறது. இப்படியே தினம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவதும் அவளை பார்ப்பதும் வீட்டுக்கு வருவதுமாக காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். என் காதல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் என்னை பார்த்து சிரிக்க கூட மாட்டேன் என்கிறாள் என்று அழாத குறையாக புகார் செய்தான் சுதாகர். சீனிக்கு பரிதாபமாக இருந்தது. சுதாகர், பெண்கள் சிரிச்சா போச்சு என்று சும்மாவா பழமொழி வந்திருக்கு? அது அத்தனை சுலபம் இல்லை. நீ நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இரு. போக போக பார்ப்போம் என்று டாக்டரை போல யோசனை கூறினான் சீனி. சீனி, என் லைஃப் பூரா வாட்ச் பண்ணியே வீணாயிடும் போல இருக்கே. உங்க வீட்டு ஸ்டவ் தான் இவளை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது. நீதான் எங்கள் இருவருக்கும் இடையே மன்மதனாக இருந்து மனம் செய்து வைக்க வேண்டும். என்ன செய்யலாம்? எப்படி பேசலாம்? எப்படி அவள் மனதை அறிந்து கொள்ளலாம்? சொல்லு சீனி, என் சதையை உனக்கு செருப்பாக தைத்து போடுகிறேன். அவளை சினிமாவுக்கு கூப்பிடட்டுமா? பீச்சுக்கு அழைக்கட்டுமா? அவசரப்படாத சுதாகர். நான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். அவள் எந்த டைப் என்று தெரிந்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். சரி சரி, நாளைக்கு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரையா? அவளை காட்டுகிறேன். அடடே, நாளைக்கு சண்டேயா? இந்த சனியன் பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை ஏன் தான் வாரத்திற்கு ஒரு தரம் வந்து தொலைக்கிறதோ? ரொம்ப கரெக்ட். தாராவை நான் லவ் பண்ணும்போது மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதாதா என்று நினைத்து கொள்வேன் என்று சீனி அவனுக்கு ஒத்து பாடினான். சரி, திங்கட்கிழமை தவறாமல் வா, அவளை காட்டுகிறேன். நீ அவளை கட்டாயம் பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் தான் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா அவளை போல ஒருத்தியை நீ பார்த்திருக்கவே மாட்ட. சீனி, பார்த்தா சாதாரண வீட்டு பெண் போல் தான் இருக்கிறாள். ஆனால் அந்த கௌரவமும் கம்பீரமும் பணக்கார வீட்டு பெண்ணுக்கு கூட வராது. நீ வா, ஏன் வந்து பாரேன். வரையா என்று கெஞ்சினான் சுதாகர். அவனுடைய காதல் வேகத்தை புரிந்து கொண்ட சீனி, கட்டாயம் வரேன், கவலைப்படாதே என்று அவனுக்கு அபயம் அளித்தான். சுதாகர் காதலில் சிக்கிவிட்டிருக்கிறான் என்பதை லோகநாதன் எப்படியோ யூகித்து விட்டிருந்தார். அவனுடைய நடை உடை பாவனைகளையும் பேச்சையும் பெருமூச்சையும் கவனித்தவர், பெண்ணை பற்றிய ஏக்கம்தான் இவனை இப்படி ஆட்டி வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு நாள் சாப்பாட்டிற்கு போகும்போது தன் அக்காவிடம் மெதுவாக விஷயத்தை துலக்கினார். அக்கா, சுதாகருக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டியது தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பெண் பார்த்திருக்கிறையா? இல்ல, நான் பார்க்கல. அவன் பார்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. இந்த காலத்து பசங்க முகூர்த்தம் பார்க்கிற ஒரு வேலையைத்தானே நமக்கு வைக்கிறானுங்க என்று சொல்லிவிட்டு சுதாகர் பக்கம் திரும்பி அர்த்தத்தோடு சிரித்தார் லோகநாதன். சுதாகருக்கு சுருக்கென்றது. மாமா இங்கிதம் தெரிந்து புத்திசாலித்தனமாக அம்மாவிடம் பேசுவதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தாலும் கோபம் அடைந்தவன் போல காட்டிக்கொண்டான். ஏண்டா சுதா, மாமா என்னமோ சொல்றாரேண்டா என்று மரகதம்மாள் ஆரம்பித்ததும், அவருக்கு என்னம்மா வேலை? எந்நேரமும் ஜோக் அடிக்கிறேன்னு எதையாவது உளறிக்கிட்டே இருப்பார் என்று ஒரு போடு போட்டான். டேய் தம்பி, என் சமாச்சாரம் அம்பலத்துக்கு வந்துடுச்சுடா என்று அவனிடம் கூறிவிட்டு, அக்கா, சுகுணா என்கிற பேர் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார். சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டது. மாமா எம்ம காதகராய் இருப்பார் போலிருக்கே என்று எண்ணிக்கொண்டான் போலி கோபத்துடன். என்ன மாமா, இப்படியெல்லாம் அபாண்டமா பேசுறீங்களே? எதையும் ப்ரூஃப் வச்சுக்கிட்டு தான் பேசணும், தெரியுமா என்று சீரியஸாக சொன்னதும் லோகநாதன் சிரித்தார். ப்ரூஃப் வேணுமா தம்பி? இரு, தோ வரேன் என்று சொல்லி எழுந்து கையை கழுவிவிட்டு டிராயரில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து கொண்டு வந்தார் லோகநாதன். சுதாகர் திரு திருவென்று விழித்தான். கா, தோ பார் ப்ரூஃப். மரகதம்மாளிடம் அந்த காகிதத்தை நீட்டினார் லோகநாதன். என்னது இது? கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கே. ஆமா, படிக்கிறேன் கேளு. நிகழும் நாளது குரோத வருஷம் 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக சிம்ம லக்னத்தில் எனது குமாரன் திருநிறை செல்வன் சுதாகரன் என்ற சுதாகரை திருநிறை செல்வி சுகுணவல்லி என்கிற சுகுணாவுக்கு. மாமா படித்து கொண்டிருந்த போதே சுதாகர் பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து ஓடிவிட்டான். என்ன, அதுக்குள்ளேயும் கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டானா என்று வெகுளித்தனமாக கேட்டாள் மரகதம்மாள். இல்லக்கா, அவன் ஆசையை தீர்த்துக்கிட்டான்.
ராத்திரி நம்ம ப்ரெஸ்ஸுக்குள்ள போய் யாருக்கோ கம்போஸ் செய்து வச்சிருக்கிற மேட்டர்ல பொண்ணு பிள்ளை பெயர்களை மட்டும் மாற்றி வச்சிருக்கான். கீழே அப்பா பேரை மாத்த மறந்துட்டான். இங்கனம் தங்கள் அன்புள்ள மாணிக்க நாயக்கர்னு இருக்கு பார். நாளைக்கு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் செய்யலேன்னு சொல்லிட போறானேன்னு தான் நான் ஒரு ப்ரூஃப் போட்டு வச்சுக்கிட்டேன். இவர் என்னடான்னா நம்ம கிட்டயே ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறார் என்று சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தார். சுகுணாவோ அருணாவோ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தா செய்துட்டா போச்சு. யார் என்னன்னு கொஞ்சம் விசாரியேன் லோகு என்று மரகதம்மாள் சொன்னாள். நம்ம கிட்ட விட்டுடுக்கா, 6 மாசத்துல உனக்கு ஒரு நாட்டு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு என்று பதிலளித்தார் லோகநாதன். தன் காதல் விஷயத்தை பற்றி மாமா அம்மாவிடம் தெரிவித்ததையும் அதை அம்மா சாதாரணமாக கேட்டுக்கொண்டதையும் நினைத்து பஸ் ஸ்டாண்டில் நின்றபடியே மகிழ்ச்சியுடன் அசை போட்டு கொண்டிருந்தான் சுதாகர். மணி 9:30 ஆகியும் சுகுணாவை காணவில்லை. அவனுடைய அருமை நாய் ஸ்வீட்டியும் அவள் வராததை உணர்ந்தது போல் மொய் மொய் என்று உருமிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு படபடவென்று சப்தம் செய்து கொண்டு பழைய மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்து அருகில் நிற்கவே நடுங்கி போன ஸ்வீட்டி ஓட்டம் பிடித்தது. மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த ஆசாமி, டேய் சுதாகர், சௌக்கியமா என்று ஓவென்று அலறியதை கேட்டு அலறி புடைத்து திரும்பிய சுதாகர் அவன் யார் என்று புரியாமல் விழித்தான். வந்தவனுக்கு அம்மை வடுமுகம், தலை முக்கால் வழுக்கை, பஞ்சகச்ச வேஷ்டி, புஷ் கோட்டு, நல்ல அழகான தொந்தி. என்ன பிரதர், என்ன தெரியலையா? வரதாச்சாரிடா, காலேஜில் உன் ப்ரொஃபஸர் ஆஃப் லவ் என்றான் அவன். வரதனா, என்ன இப்படி மாறிட்ட? அடையாளமே தெரியலையே. இத்தனை நாள் எங்கே இருந்த என்றான் சுதாகர். எங்கேயோ வடக்கையெல்லாம் சுத்தி விட்டு பழைய மாம்பலத்துக்கே வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு ஒரு பார்ட்டியை அவசரமா பார்க்கணும். நேரமாச்சு, சாயந்தரம் டிரைவின் ஹோட்டல் கிட்ட வா, விபரமா பேசலாம் என்று சொல்லிவிட்டு மோட்டார் சைக்கிளை அரை டஜன் உதைத்து ஸ்டார்ட் செய்து புகையை கிளப்பிக் கொண்டு பேர் இறைச்சலுடன் புறப்பட்டு சென்றான் வரதாச்சாரி. மாலை 5:30 மணிக்கே ஹோட்டலுக்கு வந்துவிட்ட வரதாச்சாரி ஹாய் என்ற குரலை கேட்டு திரும்பினான். அப்போதுதான் ஸ்கூட்டரில் வந்து இறங்கிய அந்த இளைஞன் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த மற்றொரு இளைஞனை பார்த்து உற்சாகத்துடன் கையை உயர்த்தி ஹாய் என்று 2ஆம் முறை கூவியதும் பாதி கடித்திருந்த போண்டாவுடன் அவனும் தன் கையை உயர்த்தி ஹாய் என்று கூவி தன் நண்பனை வரவேற்றான். இவ்விருவரும் சந்தித்து வெகு நாட்கள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. இவர்கள் 10 நிமிடங்களுக்கு முன்புதான் சினிமா தியேட்டரில் சந்தித்து ஹாய் என்றார்கள். 10 நிமிடங்கள் கழித்து மெரினா பீச்சில் ஹாய் என்று கை குலுக்கப் போகிறார்கள். கிராமப்புறங்களில் பட்டிக்காட்டு சிறுவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் போது ஹாய் ஹாய் என்று சத்தம் போடுவதுதான் வரதாச்சாரியின் நினைவுக்கு வந்தது. இந்த ஹாய் அமெரிக்காவுக்கு போய் ஆங்கிலத்தில் சொல்லாக மாறி மீண்டும் இந்தியாவுக்கே திரும்பி வந்துவிட்டதை எண்ணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். நாகரிகத்தின் திருவிளையாடல்களை பம்பாயில் கண்டு ரசித்திருந்த அவன் சென்னையும் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. 10 நிமிடங்களுக்குள் ஹாய் ஹாய் கோஷம் வானை பிளந்தது. கார்களிலும் ஸ்கூட்டர்களிலும் ஆக்கிரமிப்பு படைகள் போல் வந்து இறங்கிக் கொண்டே இருந்த அந்த இளவட்டங்கள் ஒரு தனி இனமாக கூடி கூடி அரட்டையடித்தார்கள். க்ரூகட், கிராப், டெர்லின் ஸ்லாக், டைட் நிஜார், கையில் சிகரெட், இவைதான் அந்த நாகரிக யுவர்களின் சின்னங்கள். ஒரு சிலர் கிராப் செய்து கொள்ளாமல் தலையையும் சீவி விடாமல் கருப்பு நிஜாரும் கருப்பு சட்டையும் கூலிங் கிளாஸும் அணிந்து குழந்தைகள் கண்டு பயப்படும் கோலத்தில் காட்சியளித்தனர். சில பணக்கார வீட்டு பிள்ளைகள் தாடி மீசையுடன் பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் போல மேக்கப் செய்து கொண்டிருந்தார்கள். மரத்தடியில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறு கும்பலில் போர் நிறுத்தம் செய்தது போல் சட்டென்று அமைதி நிலவியது. எல்லோரும் ஒரே திசையில் முகத்தை திருப்பினார்கள். வரதாச்சாரியும் தன்னை அறியாமலேயே அப்பக்கம் நோக்கினான். 2 பஞ்சாபி பெண்கள், மன்னிக்கவும், பஞ்சாபி உடை அணிந்திருந்த 2 தமிழ் பெண்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். ஈயத்தை பார்த்து இழித்த பித்தளையைப் போல. ஆண் டைட்ஸுகள் அந்த பெண் டைட்ஸுகளை பார்த்து கேலி செய்தார்கள். ரோமியோக்களின் விமர்சனத்திற்கு ஆளாக இருக்கிறோம் என்று அறிந்தும் ஒன்றுமே அறியாத அப்பாவிகள் போல அந்த ஜூலியட்டுகள் சின்ன அன்ன நடை நடந்து சென்றனர்.
சற்றைக்கெல்லாம் ஒரு நாரதரிணி வந்தாள். சந்நியாசி கலர் புடவையும் பிளவுஸும் உடுத்திக் கொண்டு, உச்சியில் முடிந்து விடப்பட்ட கொண்டையின் மல்லிகை சரத்தை சுற்றி கொண்டு, கழுத்தில் நீளமான துளசி மாலையுடன் அவள் வந்தபோது, தம்புரா ஒன்று இருந்தால் அவளுக்கு பரிசாக அளித்திருக்கலாமே என்று நினைத்து கொண்டான் வரதாச்சாரி. ஒரு தரம் வெற்றிலை சீவல் போட்டுக்கொண்டு கை கடிகாரத்தை பார்த்தான் வரதாச்சாரி. 6:30 ஆகியிருந்தது. அங்கு வந்து 1 மணி நேரமாகியும் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி ஒன்றை காண்பது போல் இருந்ததால் பொழுது போனதே தெரியவில்லை அவனுக்கு. இருட்டி விட்டதே, இன்னும் சுதாகரை காணோமே என்று கேட்டை நோக்கி 10 அடி நடந்தான். ஹோட்டலை அடுத்திருந்த பார்க்கின் வடகோடியில் எதையோ உற்று கவனித்தபடி சுதாகர் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட வரதாச்சாரி, ஹாய் என்று சத்தம் போட்டான். தூக்கி வாரி போட்டு திரும்பினான் சுதாகர். இங்க 1 மணியா உனக்காக காத்துக்கிட்டு இருக்க, சாவகாசமா வந்து எங்கேயோ பராக் பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம்? சாரி வரதா, ஆபீஸ்ல மேனேஜர் ரிட்டையர் ஆனார், இன்னைக்கு ஒரு பார்ட்டி, லேட் ஆயிடுச்சு. அது சரி, வந்ததும் நான் எங்க இருக்கேன்னு பார்க்காம இங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, தோ அந்த பெஞ்சில் 2 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே. ஆமா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? சேச்சே, என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசனை செய்துகிட்டு இருக்கேன். நான் இவங்கள இங்க ஆல்மோஸ்ட் டெய்லி பார்க்கிறேன். தினம் ஓயாம ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசுறதுக்கு என்னதான் விஷயம் இருக்குமோன்னு எனக்கு ஒரே ஒண்டரா இருக்கு. இவங்க 1 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் கல்யாணம் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஆயிருக்காது. இவங்க கணவன் மனைவியா இருந்தா 5 நிமிஷம் சேர்ந்தா போல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியாது பிரதர் என்ற வரதாச்சாரி சிரித்து கொண்டு கூறவே, ஆமா வரதாச்சாரி, உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். சரோஜினியை இங்க தானே நீ லவ் பண்ண என்று கேட்டான் சுதாகர். என்ன உளர்ற? இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. காலேஜில் படிக்கிற போது பல பெண்களோட நெருங்கி பழகி இருக்கேன். அரட்டை அடிச்சு சிரிச்சு மகிழ்ந்திருக்கிறேன். ஒருவேளை அவங்க யாராவது என்ன லவ் பண்ணி இருப்பாங்களோ என்னவோ, எனக்கு தெரியாது. அப்படின்னா நீ சரோஜினியோட ஓடலையா? லவ் மேரேஜ் செய்து கொள்ளலையா? அருள்தாஸ் சொன்னானே. மகா பாவம், அப்படி சொன்னவனுடைய வாய் வெந்துடும். அது பரம சாதுவான பெண். பின்ன நீ ஏன் பாதியில படிப்பை நிறுத்திட்டு வடக்கே ஓடிப்போன? நீ போன அன்னியில இருந்து சரோஜினியும் காலேஜுக்கு வரல. அதனால தான் அருள்தாஸ் சொன்னதை நான் நம்புனேன். அவன் உருப்படவே மாட்டான். காக்கா உட்கார்ந்தா பனம்பழம் விழுந்ததுன்னு நிச்சயமா சொல்லிட்டான். நீயும் அதை நம்பிட்ட. எங்க அக்கா புருஷன் ஒரு நாள் என்னை கேவலமா பேசிட்டாரு. எனக்கு கோபம் வரவே நான் மூட்டை தூக்கி பிழைச்சுக்கிறேன்னு சொல்லி ராத்திரியே பம்பாய்க்கு ரயில் ஏறிட்டேன். நடந்தது இதுதான். என்னமோ பெருமாள் புண்ணியத்துல இன்னி வரைக்கும் சோத்துக்கு தாளம் போடாம நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வா, பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் என்ற வரதாச்சாரி சொன்னதும் இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். 4 மேஜைகள் தள்ளி 2, 3 பெண்கள் கூல் ட்ரிங்க் குடித்து கொண்டிருந்தார்கள். கண்ணாடி தம்ளரில் வைக்கோல் குழலை நுழைத்து யார் மெதுவாக உறிஞ்சுகிறார்கள் என்ற பந்தயத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். 1 வினாடி உறிஞ்சினால் 9 வினாடிகள் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள். 3 மேஜைகள் தள்ளி 2 டைட்ஸ் பையன்கள் ஃப்ரூட் சாலட் சாப்பிடும் சாக்கில் அந்த பெண்களை பார்த்து தங்கள் தலையை கலைத்து விட்டு கொண்டிருந்தார்கள். வரதாச்சாரியுடன் பேசிக்கொண்டே இவ்விரு கோஷ்டியினரையும் சுதாகர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். சுதாகர், மெட்ராஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுத்தே. எந்த விதத்துல சொல்ற? எல்லா விதத்திலையும் தான். இந்த டைட் ட்ரெஸ்ஸை சொல்லு. பாம்பே கெட்டது போ. என்னமோ இவங்க ட்ரெஸ் தான் டைட், ஆனா இவங்க ஸ்க்ரூ லூஸ் மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு இந்த பேண்ட் சௌகரியமா இருக்குன்னு போட்டுக்கிறாங்க. உன்னை போல பஞ்சக்கச்ச வேட்டி கட்டிக்க சொல்றியா? ஓ, ஐ எம் சாரி. நீ கூட டைட் பேண்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்போது அடுத்த மேஜையில் 2 மாடர்ன் மாணவிகள் வந்து உட்கார்ந்தார்கள். வரதாச்சாரி அவர்களை ஓரக்கண்ணால் அளந்தான். என்ன வரதா, பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதா என்று கேட்டான் சுதாகர். இல்ல சுதாகர், அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். குளிச்சு 1 வாரம் ஆகியிருக்கும் போல இருக்கு. தலைய எண்ணெய் தடவி சீவி விடாம முகத்துல எண்ணெய் வழிய கலைந்து நலுங்கிய ஆடைகளுடன் அப்படியே படுக்கையில் இருந்து எழுந்து வந்திருக்கிறாள். பாவம், ஜுரத்தில் படுத்து நாக்கு செத்து விட்டது போல் இருக்கிறது என்றான் வரதாச்சாரி. இதுதான் இப்ப புது அலங்காரம் என்று விளக்கினான் சுதாகர். இதுக்கு பேர் அலங்காரம் இல்ல, அலங்கோலம் என்று சொல்லிவிட்டு வரதாச்சாரி தலையில் அடித்து கொண்டான்.
என்ன செய்யறது? நமது நாகரீகம் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறதே என்றான் சுதாகர். பெண்களுக்கு ஆண்மையையும் ஆண்களுக்கு பெண்மையையும் அளிக்கும் இந்த நவ நாகரீகத்தை பார்க்கும்போது இதைவிட மெதுவாக முன்னேறும் நாகரீகம் இருக்க முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது சுதாகர். ஒரு அவசரம் என்றாலோ ஆபத்து என்றாலோ இந்த லைட் ஆடைக்காரர்களால் வேகமாக நடக்கக்கூட முடியாது. நேற்று காலையில் பஸ்ஸை பிடிக்க ஒரு பையன் ஓடுனான் பாரு. அவன் காலையும் தொடையையும் இறுக தழுவி இருந்த பேண்ட் அப்படியே டர் என்று கிழிந்து நடுத்தெருவில் அசடு வழிய அலங்கோலமாக நின்று கொண்டிருந்தான். நான் தான் மோட்டார் சைக்கிளில் அவனுக்கு வீடு வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தேன் என்று சொல்லிய வரதாச்சாரி சுதாகரிடம் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி, தோ அந்த பெண் நத்தை போல ஊர்ந்து வருகிறாளே, ஏன் தெரியுமா? பாம்பு படம் எடுத்தது போல் புஷ் என்று முன் தலையை என்னவோ செய்து கொண்டிருக்கிறாளே, அதுக்காகத்தான். தலையை கொஞ்சம் அசைத்தால் கூட அந்த குருவிக்கூடு கலைந்து போய்விடும் என்ற பயம்தான் காரணம். நம்ம இஷ்டத்துக்கு நடக்கவும் அசையவும் முடியாத அளவுக்கு நாம் நாகரிகத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா என்று கேட்டான் வரதாச்சாரி. சுதாகருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கல்லூரியில் பழகிய வரதாச்சாரிக்கும் இப்போது பார்க்கும் வரதாச்சாரிக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதைக் கண்டு அதிசயித்து, வரதா, காலேஜில் படிக்கிற போது நீ ஆடிய ஆட்டமும் அடித்த அரட்டையும் எங்க போச்சு? நிஜமா சொல்றேன், நீ யாரையாவது லவ் மேரேஜ் செய்து கொண்டு பேஷனா இருப்பாய் என்று நான் நினைத்திருந்தேன். கல்லூரி நாட்கள் வேற, உலக வாழ்க்கை வேற சுதாகர். அது பொறுப்பில்லாத நாட்கள். இளம் ரத்தம் உடம்பில் ஊறும் திமிர் பிடித்த காலம். உணர்ச்சிக்கு அடிமையாகி கண்ணை மூடிக்கொண்டு எதையாவது செய்துவிட்டு பிறகு சிந்திக்கும் வயது. வெளியே வந்து பிழைப்பை தேடி அலையும் போதும் வீடு என்றும் குடும்பம் என்றும் ஏற்படும் போதும் தான் உண்மை நமக்கு விளங்கும். முதலில் 4 காசு சம்பாதிக்க நான் பட்ட பாடு எனக்கும் அந்த வெங்கடாச்சலபதிக்கும் தான் தெரியும். அதேபோல் நாகரிக மோகமும் காதல் விளையாட்டும் ஒரு வயது வரைதான். வாழ்க்கை போராட்டத்தில் இறங்கிவிட்டால் நம் பழைய நடை உடை பாவனைகளும் லட்சியங்களும் வெறும் பிதற்றலாகவே தோன்றும். இப்ப நான் சொன்னா உனக்கு ஒன்றும் புரியாது. நான் உளறுவதாகத்தான் தோன்றும். போக போக உனக்கே புரியும். நீ 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற காலமும் வரும். நேரமாச்சு, போகலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நடந்தான் வரதாச்சாரி. கூல் ட்ரிங்குகளை திரும்பி பார்த்து கொண்டே சுதாகரும் அவன் பின்னாலேயே சென்றான். போகும்போது, ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ற வரதாச்சாரியை விசாரித்தான் சுதாகர். என்ன மெதுவா கேட்குற? உனக்கு கூட இன்விடேஷன் போட்டனே, வரலையா? கும்பகோணத்துக்கு பக்கத்துல உப்பிலியப்பன் கோயில்ல தான் கல்யாணம் நடந்தது. வலங்கிமான் ஸ்கூல் வாத்தியார் வெங்கட வரதையங்காரின் பெண். பெயர் அலமேலு. முதல் பாரம் வரை படிச்சிருக்கா. அதுக்கு மேல படிச்சா ஜீரணம் ஆகாதுன்னு அவங்க அப்பா நிறுத்திட்டாராம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் சரியா இல்லை. இழுத்து இழுத்து நடக்கிறான். காட்டாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. தெற்கே இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் போகணும்னு என் ஒய்ஃப் சொன்னா. அதான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். கமிஷன் ஏஜென்ட் உத்தியோகம் தானே, எங்க நடத்தினால் என்ன என்று சொல்லிவிட்டு சீவலை எடுத்து வாயில் போட்டு கொண்டான் வரதாச்சாரி. ஏன் வரதா, சிகரெட் குடிப்பதை விட்டுட்டியா? மூச், என் ஒய்ஃப் விட்டுடுங்கோன்னு சொன்னா, விட்டுட்டேன். இப்பெல்லாம் இந்த புகையிலையை சனியனை விட்டுடுங்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சுதாகர் சிரித்தான். என்ன சிரிக்கிற? உனக்கும் ஒருத்தி வந்துட்டா தெரியும். அப்புறம் நீ ஒன்றும் சொல்ல மாட்ட. எல்லாம் என் ஒய்ஃப் சொன்னாதான். அது போகட்டும். உன் விஷயம் என்ன? கல்யாணம் ஏதாவது உண்டா? இன்னும் லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கையா என்று விசாரித்தான். பழைய நாட்களாக இருந்தால் இத்தனை நேரம் சுதாகர் தன் சொந்த விஷயங்களை ஒன்று விடாமல் வரதாச்சாரியிடம் சொல்லி தீர்த்திருப்பான். ஆனால் தன் உயிர் தோழனின் மனோநிலையும் எண்ணங்களும் தற்போது தலைகீழாக மாறி இருந்ததை கண்ட அவன் தன் காதல் லீலைகளை பற்றி வரதாச்சாரியிடம் வாயை திறக்கக்கூடாது என்று கண்டிப்பாக இருந்துவிட்டான். தன் கல்யாணத்தை பற்றி அவன் விசாரித்ததற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஏதோ சொல்லி மழுப்பிவிட்டு அவனுடைய மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் சுதாகர். வீட்டில் அவனுக்காக சீனி காத்து கொண்டிருந்தான். அவன் வரும் நேரம்தான். தோ வந்து விடுவான் என்று லோகநாதன் சொல்லி அவனை பிடித்து போட்டிருந்தார். அவனிடமிருந்து எப்படியாவது சுதாகரின் காதல் விஷயத்தை அறிந்து கொண்டு விட வேண்டும் என்று வெகு சாமர்த்தியமாக பேச்சு கொடுத்து பார்த்தார் அவர். ஆனால் சீனியோ கெட்டியாய் இருந்து விட்டான்.
சீனியை கண்டதும் ஏனோ சுகுணாவை பார்ப்பது போலவே தோன்றியது சுதாகருக்கு. அவளை பற்றிய தகவல்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு வருவதாக அவன் வாக்களித்திருந்தான். அதன்படியே வீட்டுக்கு வந்திருக்கிறான். வந்ததோடு மட்டுமல்ல, தனக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஏதோ முக்கியமான செய்தி இருக்கிறது. அது மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டுமே. ஸ்டவ் கடவுளே, இரு என்று சீனிக்கு சைகை காட்டிவிட்டு பறக்க பறக்க உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு டிஃபன் வேண்டாம் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஓட்டமும் பிடியுமாக அவனுடன் வெளியே வந்து நேரே பனகல் பார்க்கை நோக்கி நடந்தான். சீனி, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவள் பஸ் ஸ்டாப்புக்கு வருவதற்கு லேட் ஆச்சு. நான் 9ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சு நேரே அவள் இறங்கும் ஸ்டாப்பில் போய் இறங்கி அங்கேயே காத்து கொண்டிருந்தேன். அடுத்த பஸ்ஸில் அவள் வந்தாள். என்னை அங்கே கண்டதும் அப்படியே பிரமித்து போய்விட்டாள். என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நின்றாள். ஆனால் அதற்குள் ஏதோ ஒரு சனியன் இழித்து கொண்டே அவளிடம் வரவே நேராக போய்விட்டாள். கொஞ்ச தூரம் சென்றதும் நான் பின்னால் வருகிறேனா என்று அவள் திரும்பி பார்த்தாள். சீனி, ஐயோ, அந்த பார்வை கொன்னுட்டா. என்னை லவ் பண்ணாட்டா அப்படியெல்லாம் செய்வாளோ? சரி, என்ன விஷயம் சொல்லு என்று படபடப்புடன் கேட்டான் சுதாகர். சுதாகர், நீ அந்த பெண்ணின் பின்னாலே சுத்துவதை நிறுத்திவிடு என்று சீனி சட்டென்று கூறிய போது சுதாகர் நிலை குலைந்து போய்விட்டான். என்ன சொல்ற சீனி? என்னை நீயும் கேவலமா நினைக்கிறியா? நாங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். நான் அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். அது முடியாது சுதாகர். ஏன்? அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. அடுத்த மாசம் 4ஆம் தேதி கல்யாணம். அவளுடைய சித்தப்பா சொன்னார். போய் இருக்கவே முடியாது. அவள் அந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டாள். சுதாகர், உன் மனநிலை எனக்கு புரிகிறது. மனதை கல்லாக்கிக்கொள். அவளை மறந்துவிடு. முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. என் சுகுணாவை என்னால் மறக்க முடியாது. அவள் எங்கேயாவது சௌக்கியமாக சிரித்து கொண்டே குடித்தனம் நடத்தினால் போதும். எனக்கு என் சுகுணா கண் கலங்க கூடாது. சீனி, யாராவது ஏழைக்கு அவளை கட்டி கொடுத்து விட போகிறார்கள். அதுதான் எனக்கு கவலையாயிருக்கு. நீ கவலையே படாத. ஒரு டாக்டரை தான் நிச்சயம் செய்திருக்கிறார்கள். மாதம் 500 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கிறானாம். அவள் அழகை கண்டு ஏழையாயிருந்தாலும் பரவாயில்லை என்று கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டானாம். டேய் சீனி, சுகுணாவை அவன் நல்லா வச்சுப்பானா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு சீனி. நான் அவளை மேரேஜ் செய்து காட்டா என்ன? அவ எங்கேயாவது நல்லா இருந்தா அதுவே போதும் என்று சுதாகரின் வாய் முணுமுணுத்ததே தவிர அவன் கண்கள் நீரை சொரிந்து கொண்டிருந்தன. விளையாட்டே வினையாகும் என்பதற்கு மாறாக தன் காதல் விளையாட்டு விளையாட்டாகவே முடிந்துவிடும் என்று கனவு கண்டான் சுதாகர். ஆனால் விபரீத முறையில் அது வினையாகி விட்டதால் அவன் பெரும் வேதனைக்குள்ளானான். பாவம் சுதாகர். சுகுணாவின் மீது அவன் எல்லையற்ற நம்பிக்கை வைத்திருந்தான். அவள் மீது அளவற்ற ஆசையை வளர்த்து கொண்டான். தன்னுடையவளாக ஆகிவிட்டாள் என்றே மனப்பால் குடித்தான். வெகு நாட்கள் தேடி அலைந்த ஸ்வர்க்கம் கிடைத்து விட்டது என்று நினைத்தவன் திடீரென்று அதள பாதாளத்தில் விழுந்து விட்டதை உணர்ந்தான். பரமபத விளையாட்டில் மளமளவென்று ஏணிகளில் ஏறியவன் சட்டென்று பெரிய பாம்பின் வழியாக இறங்கி கிளம்பிய இடத்திற்கே வந்து சேர்ந்தால் எத்தனை துயரமடைவானோ அத்தனை துயரமடைந்தான் சுதாகர். ஒரு கணம் பெண்கள் குலத்தையே வெறுத்தான் அவன். ஆண்களை மயக்கி கடைசியில் சந்நிதியில் நிற்க வைக்கும் சதிகாரிகள் என்று அவர்களை தூற்றினான். என் சுகுணா கண் கலங்கி நிற்பதை நான் காண சகிக்க மாட்டேன் என்று சற்று முன் சீனியிடம் உணர்ச்சியுடன் கூறியவன் இப்போது சாகும் வரை அழ அழ அந்த மோசக்காரியை உதைக்க வேண்டும் என்று கூறினான். அப்போது ஒரு பயங்கர சிரிப்பொலி கேட்டது. அது மேலும் பயங்கரமாக எதிரொலித்தது. டேய் சுதாகர், கடைசியில தோற்றாயா? உனக்கு நன்றாக வேண்டும். நீ யார்? என் நிலைமையை கண்டு உனக்கு ஏன் இத்தனை மகிழ்ச்சி? நான் உன் மனசாட்சி. தெரியவில்லையா சுதாகர்? உனக்கு ஏன் இந்த வீண் பிடிவாதம்? உன் தோல்வியை இப்போதாவது ஒப்புக்கொள். தோல்வியா? காதலில் தோல்வி என்பதே கிடையாதே. இந்த உண்மை உனக்கு தெரியாதா? போதும், நிறுத்து. காதலில் ஏமாற்றமடைந்த நாராயணன் அன்று ஏதோ உளறினான். இன்று நீயும் அதையே பிதற்றுகிறாயா? காதலை பற்றி உன்னிடம் நான் பேச தயாராய் இல்லை. உன் லட்சியத்தில் நீ தோற்றுவிட்டாய். அதை ஒப்புக்கொள். என் லட்சியம் என்ன? காதலித்து கல்யாணம் செய்து கொள்வது. அதில் 4 முறை தோற்றுவிட்டாய். இனியும் நீ தொடர்ந்து அதில் ஈடுபட்டால் ஊரார் சிரிப்பார்கள்.
உன்னை கீழ்ப்பாக்கத்தில் குடியேற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். 4 முறை தோற்றால் என்ன, 5வது முறை வெற்றி பெற மாட்டேனா? ஹஹஹா! சபாஷ்! நீ கஜினி முகமது வம்சமா? ராபர்ட் புரூஸ் பரம்பரையா? பைத்தியக்காரா! நீ தணிகாசல முதலியாரின் பிள்ளை, ஞாபகம் வைத்துக்கொள். அதனால் என்ன? எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கக்கூடாதா? சாவதற்குள் ஒரு நாள் அதில் நான் வெற்றி பெற்றே தீருவேன். மனசாட்சி அட்டகாசமாக சிரித்தது. உன் காதல் திருமணத்தையும் 60ஆம் கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் வைத்துக் கொள்ளப் போகிறாயா? ஜமாய்டா தம்பி! உன் வேடிக்கையான லட்சியத்தை உன் தோழர்களே கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார்களே. உன்னை முதலில் தூண்டிவிட்டவர்கள் எல்லாம் இப்போது டிஸ்கரேஜ் செய்கிறார்களே. அருள்தாஸ் அன்று என்ன சொன்னான்? ஹோட்டலில் இன்று வரதாச்சாரி என்ன பேசினான்? மறந்து விட்டாயா? நான் யார் சொல்வதையும் கேட்கப் போவதில்லை. எனக்கென்று ஒரு வழி உண்டு. வெற்றியோ தோல்வியோ அவ்வழிதான் செல்வேன். சரி, அடுத்தபடி யாரை காதலிக்கப் போகிறாய்? இனி நானே வலுவில் சென்ற ஒருத்தியையும் காதலிக்கப் போவதில்லை. யாராவது என்னை தேடி வந்து காதலித்தால் நான் மகிழ்ச்சியுடன் அவளை திருமணம் செய்து கொள்வேன். உன்னை யாரும் காதலிக்காவிட்டால்? என் லட்சியத்தை சிறிது மாற்றிக்கொள்வேன். காதலித்து திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவேன். லட்சியவாதி என்ற பெயரோடு இறப்பேன். இதை கேட்ட மனசாட்சி வயிற்றிலும் தலையிலும் அடித்து கொண்டு அட்டகாசமாக சிரித்து கொண்டே மறைந்து விட்டது. நாடார்கடையின் அருகில் காத்திருந்த ஸ்வீட்டி சுதாகரை பார்த்ததும் தன் காதுகளை உயர்த்தி வாலை ஆட்டிக்கொண்டே அவனிடம் வந்தது. உலகமே என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ ஒருத்தியாவது என்னுடன் நன்றியுடன் இருப்பாயல்லவா என்று ஸ்வீட்டியை தட்டி கொடுத்து வீட்டை நோக்கி நடந்தான் சுதாகர். திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவது என்று மகன் தீர்மானித்து விட்டிருந்தான். ஆனால் அவனுடைய தாயோ மகனை கல்யாண கோலத்தில் கண்டு ரசிக்கும் நாள் எந்நாளோ என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். லோகநாதனின் தீவிர முயற்சியால் சீக்கிரமே சுதாகர் ஒரு பெண்ணின் கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்டு விடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு முழுமையாக இருந்தது. அவளுக்கு இப்போதெல்லாம் வேறு சிந்தனையே கிடையாது. தெருவிலோ கோயிலிலோ பனகல் பார்க்கை அடுத்த மார்க்கெட்டிலோ கல்யாணமாகாத பெண் ஒருத்தியை பார்க்கும் போதெல்லாம் ஊர்ல இத்தனை பெண்ணுங்க இருக்காங்களே, நம்ம சுதாகருக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குதே என்று ஏங்குவாள். அன்றும் அப்படித்தான். அந்த தெரு வழியாக ஹிந்தி வகுப்புக்கு போய் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அச்சகத்தில் இருந்த தன் தம்பி லோகுவை உரக்க கூப்பிட்டு அந்த பெண்ணை காட்டி, அது யாரு உனக்கு தெரியுமா என்று ஜாடையாக விசாரித்தாள். அதை ஜன்னலில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த கம்பாசிடர் உமாபதி, நம்ம ஹார்பர் செல்வரங்க முதலியாரோட தங்கை பொண்ணுமா, தங்கமான குழந்தை, நம்ம சுதாகர் பையனுக்கு கட்டலாம் என்று அதிக பிரசங்கித்தனமாக குறுக்கிட்டு கூறவே மரகதம்மாளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. சரி, நீ உன் வேலையை பாரு என்று அவனை கடிந்து கொண்டாளே தவிர இரவில் லோகுவிடம் அந்த பெண்ணை பற்றி பேசிவிட்டு செல்வரங்க முதலியாரிடம் சென்று விசாரிக்கும்படி மன்றாடினாள். இந்திராணியின் வீட்டாரிடம் கருப்பட்டது முதல் சுதாகருக்கு பெண் கேட்டுக்கொண்டு எந்த வீட்டு படியையும் மிதிக்க முடியாது என்று தடிகாசல முதலியார் தம் மனைவியிடம் கண்டிப்பாக கூறியிருந்தார். மன சோர்வுற்று நேரே குழப்பத்துடன் நுழைந்த சுதாகர் யாருடனும் பேசாமல் நேரே தன் அறைக்குள் சென்றான். சுதா, சோறு தின்னலையாடா என்று கேட்டுக்கொண்டே மரகதம்மாள் அவனை பின் தொடர்ந்தாள். எனக்கு ஒன்றும் வேண்டாமா, என்னை சும்மா விடு, தொந்தரவு செய்யாத என்று சுதாகர் கூறியதும், என்னடா என்னமோ 4 பிள்ளை பெத்தவன் மாதிரி அழுத்துக்கிற, கொஞ்சம் பால் கொடுக்கறேன், குடிச்சிட்டு படுத்துக்க என்று கூறிவிட்டு மரகதம்மாள் வெளியே வந்தாள். உடனே லோகநாதன் உள்ளே நுழைந்தார். இவர் எதுக்காக இப்ப இங்க வராரு என்பது போல் சலிப்புடன் அவரை பார்த்தான் சுதாகர். டே சுதா, உன்னோட கொஞ்ச நேரம் பேசணும் என்று அவர் வழக்கத்துக்கு விரோதமாக சற்று கடுமையாக கூறியதை கேட்டு திடுக்கிட்ட சுதாகர், நாளைக்கு பேசலாமே மாமா, இப்ப எனக்கு தூக்கம் வருது என்றான். சும்மா கப்சா விடாதடா, உனக்கு எங்கடா தூக்கம் வரப்போகுது? எந்த காதலன் தான் இரவுல நிம்மதியா தூங்கி இருக்கான் சொல்லு? மாமா தன்னை ஒரு காதலனாக குறிப்பிட்டதே அவனுக்கு பெருமிதத்தையும் பெருமையையும் அளித்தது. காதலித்தவளை கைப்பிடிக்க முடியாமல் மனமுடைந்து வந்திருந்தவனுக்கு மாமாவின் வார்த்தை மருந்தாக இருந்தது. சுதாகர் குனிந்த தலையுடன் நகத்தை கடித்து கொண்டே, கல்யாணத்தை பத்தித்தானே பேச போறீங்க, அப்படியானால் உங்க நேரத்தை வீணாக்காதீங்க
என்று பளிச்சென்று கூறியது லோகநாதனின் முகத்தில் பளார் என்று அரைந்தது போல் இருந்தது. அவர் வெடுக்கென்று எதையாவது சொல்லி இருப்பார். ஆனால் அப்போது பால் டம்ளருடன் மரகதம் உள்ளே நுழையவே அவர் பேசாமல் இருந்து விட்டார். மரகதம்மாளும் நிலைமை எக்கச்சக்கமாக இருக்கிறது என்பதை ஒருவாறு யூகித்தவளாக சட்டென்று வெளியேறிவிட்டாள். இத பார் சுதாகர், 24 மணி நேரமும் நீ கல்யாணத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ படுற அவஸ்தை எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட ஒன்னையும் மறைக்காத, உண்மையை சொல்லிடு என்றார் லோகநாதன். உண்மையை தான் சொல்ற மாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படியானா என்ன போல நீயும் பிரம்மச்சாரியாவே இருந்துட போறியா? ஆமாம் என்று அவனுடைய மனசாட்சி அலற துடித்தது. சுதாகர் அதை அடக்கினான். ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்னா, என் இஷ்டப்படி இந்த வீட்டில் எனக்கு கல்யாணம் செய்ய மாட்டாங்க. யார் சொன்னது? உனக்கு எந்த மாதிரி கல்யாணம் வேணும்னு சொல்லு. கந்தர்வ மணம் வேணுமா, ரிஜிஸ்டர் மேரேஜ் வேணுமா, காதல் திருமணம் வேணுமா சொல்லு என்று சுதாகரை கேட்டார் லோகநாதன். எண்ணங்கள் தெளிவில்லாமல் குழம்பி கிடந்த நிலையில் மாமாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே சுதாகருக்கு புரியவில்லை. சிதைந்து போன தன் லட்சியத்தை பற்றியோ, தான் ஏமாற்றத்தின் உச்சியில் நின்று ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றியோ அவன் மாமாவிடம் பேச விரும்பவில்லை. அவருடன் நீண்ட நேரம் விவாதம் செய்ய அவன் தயாராயில்லை. எதையாவது பேசி மழுப்பி அவரை அனுப்பிவிடலாம் என்றே நினைத்தான். அத்தனை சீக்கிரத்தில் அவரை ஏமாற்றி விட முடியுமா? லோகநாதனா கொக்கா என்று அவரே அடிக்கடி கூறுவாரே. சொல்லு சுதாகர், உன் கஷ்டம் என்ன? உன் நடை உடை பாவனைகளை பார்த்தா நீ நிச்சயம் காதலில் சிக்கிக் கொண்டிருக்கே என்பது எனக்கு நல்லா தெரியுது. அதை பத்தித்தான் உங்ககிட்ட பேசணும்னு இன்னைக்கு வந்தேன். யார் அந்த சுகுணா? அவள் ஒரு நம்பிக்கை துரோகி, நய வஞ்சகி, நச்சு பாம்பு என்ற மனசாட்சி கூச்சலிடுவதற்கு முன் அதன் வாயை பொத்தினான் சுதாகர். மாமா, அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அவளுக்கு கணவனாகும் பாக்கியம் எனக்கு இந்த ஜன்மத்தில் கிடையாது. சுதாகர் சொன்னது ஒரு அர்த்தத்தில், லோகநாதன் புரிந்து கொண்டது வேறொரு அர்த்தத்தில். ஏன் அப்படி சொல்ற? நான் அவளை உனக்கு கட்டி வைக்கிறேன். நீ விரும்பும் பெண்ணை உனக்கு கட்டி வைப்பதை விட எனக்கு வேற சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? தான் காதலில் தோற்றுவிட்டதை ஒப்புக்கொள்ள அவனுடைய தன்மான உணர்ச்சி இடம் கொடுக்கவில்லை. ஆகவே சுகுணாவிற்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது என்று சொல்லாமல் சுற்றி வளைத்து சம்பந்தமில்லாமல் எதையோ பேசினான் சுதாகர். அதன் விளைவுகளை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. நீங்கள் சொல்லிவிட்டால் போதுமா? எங்க அப்பாவும் அம்மாவும் ஒப்புக்கொள்ள வேண்டாமா? அவங்களை நான் ஒப்புக்கொள்ள வைக்கிறேன் போதுமா? சுகுணாவின் வீடு எங்கே, அப்பா யாரு என்று விசாரித்தார் லோகு. அவள் வசிக்கும் வீடும் அவளுடைய அப்பாவின் பெயரும் சுதாகருக்கே தெரியாது. இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்கவில்லை. தன் காதலியை பற்றி இது கூட தெரியாது என்று சொன்னால் அவமானம் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு பிடித்திருந்ததால் பொய் சரக்கு ஒன்றை அவிழ்த்து விட்டான். மாமா, நீங்க ட்ரை பண்ணாலும் முடியாது. சுகுணாவின் அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாம். அவளுக்கு ஆன பிறகுதான் இவளுக்கு செய்ய போறாங்களாம். நிறைய கதைகள் படிப்பதன் பயனை இப்போதுதான் உணர்ந்தான் சுதாகர். இல்லாவிட்டால் இத்தனை பொருத்தமாக ஒரு காரணத்தை அவனால் கூறியிருக்க முடியுமா? அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? ஏன், அவளே சொன்னா. இன்னைக்கு கூட அதை சொல்லி ஒரு குரல் அழுது விட்டு போனாள். அவளுடன் அந்தரங்கமாக பேசியதாக பொய் சொல்வதிலும் ஒரு இன்பத்தை கண்டான் அவன். இதுக்கா பயப்படுற? சுகுணாவின் அக்காவுக்கு நான் ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். இதுதானா பிரமாதம்? சரி, நீ எனக்கு அவ வீட்டை காட்டு, நான் அவ அப்பா கிட்ட பேசிக்கிறேன். லோகநாதன் இப்படி சொல்வார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இக்கட்டான நிலைமையை எப்படி சமாளிப்பதென்றே அவனுக்கு புரியாததால் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தான். உண்மையை சொல்வதை விட துணிந்து மற்றொரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்வது எளிது என்று முடிவு செய்து, அப்பா ஒப்புக்கொள்ள மாட்டாரு மாமா, அவங்க நாமம் போடுற முதலியாருங்க என்றான். அட போடா, இந்த காலத்துல அதெல்லாம் எவன்டா பாக்குறான்? உங்க 2 பேருக்கும் இஷ்டமா சொல்லு, நான் கல்யாணத்திற்கு கேரண்டி தரேன். லோகநாதன் உற்சாகமாக பேச பேச சுதாகர் உற்சாகம் இழந்து கொண்டே வந்தான். 1000 பொய்யை சொல்லியாவது அந்த கல்யாண பேச்சை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தான். கடைசியில் மாமாவின் வாயை அடைப்பதற்கு ஏற்ற பொய் ஒன்று அவன் கற்பனையில் உதயமாயிற்று. சரி மாமா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஆனா 1 வாரம் டைம் கொடுங்க. அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு.
அவர் வந்ததும் நீங்க அவரை பார்த்து பேசலாம் என்று சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவரிடமிருந்து தப்பித்து கொண்டான். அவரும் பையனை இன்று பேச வைத்து விட்டோம் என்ற திருப்தியில் அறையை விட்டு அகன்றார். படுக்கையில் படுத்து புரண்ட சுதாகருக்கு தூக்கமே வரவில்லை. எப்படி வரும்? ஒரு கணம் சுகுணாவை பற்றிய எண்ணம் அவன் நெஞ்சில் அலைமோதி அவனை அலைக்கடித்தது. மறுகணம் மாமாவிடம் பொய் கூறியதை பற்றி நினைத்து மருகினான். தன் லட்சியம் குலைந்து விட்டது கூட அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை. வீட்டாரிடம் உண்மையை சொல்ல தைரியம் இல்லாமல் பொய்யான வாழ்க்கையில் போய் சிக்கிக் கொண்டு விட்டோமே என்று துயரடைந்தான். ஆனால் அந்த காதல் நெஞ்சத்தில் அவனையும் அறியாமல் ஒரு எண்ணம் உருப்பிற்று கொண்டே வந்தது. என் உண்மை நிலையை சொல்லி பிறருடைய கேலிக்கும் ஏளனத்திற்கும் ஆளாவதை விட நான் ஒரு காதலனாகவே நீடித்து விட்டால், எல்லோரையும் அப்படியே நம்ப வைத்து விட்டால் ஏன் முடியாது? இப்போது என் சொந்த மாமாவையே நான் நம்ப வைக்கவில்லையா? இவரெல்லாம் தெரிந்தவர், மகா கெட்டிக்காரர் என்று நினைத்து கொண்டிருந்தேனே. இவரே நம்மிடம் அம்பேல் ஆகிவிட்ட பிறகு மற்றவர்கள் எனக்கு மாத்திரம்? ஆமாம், அதுதான் சரி. நான் என்றுமே காதலன். எனக்கு என்றுமே ஒரு கற்பனை காதலி இருப்பாள். காதலில் தோல்வி ஏது? ஒரு காதலன் போலவே நான் நடிப்பேன். வெற்றிகரமாக நடிப்பேன். இந்த நாடகத்தின் கதாநாயகன் நானே. கதாநாயகி யார்? ஒரு புதுமுகம். யார் அது? யாரோ, என்ன பெயரோ, யார் கண்டது? தன் கற்பனை காதலியின் இன்ப நினைவில் சொக்கிப் போய் கடைசியில் தூங்கியே விட்டான் சுதாகர். மறுநாள் காலை அவன் ஆபீஸுக்கு கிளம்பிய போது கேட்டின் சத்தம் கேட்டு எதிர் வீட்டு பெண் வழக்கப்படி எட்டி பார்த்தாள். ஆனால் சுதாகர் அவளை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. இனிமேல் அவன் வாழ்வில் உண்மை காதலுக்குத்தான் இடம் இல்லையே. நாடார் கடைக்கு வந்தவன் பாக்கு பொட்டலத்துடன் ஒரு குட்டி கூரா பவுடர் டப்பாவும் வாங்கி கொண்டான். இவர் யாருக்காக பவுடர் வாங்கிவிட்டு போறாரு என்று ஆச்சரியப்பட்டார் நாடார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு நண்பன் அவன் அருகில் வந்து தொட்டு பேசிவிட்டு, பாக்கெட்ல என்ன பிரதர் என்று கேட்டான். முதலில் ஒன்றுமில்லை என்று மழுப்பினான் சுதாகர். நண்பன் பேசாமல் இருந்து விடவே, பிரைவேட் மேட்டர் எத்தனையோ இருக்கும், உனக்கென்ன என்று சொல்லிவிட்டு, நம்ம லவ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த மாசம் இதோட 4வது பவுடர் டப்பா வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பையில் இருந்து அதை எடுத்து காட்டினான். அவள் ரொம்ப கருப்போ என்று கேட்டான் நண்பன் சிரித்து கொண்டே. நம்ம கிட்ட வாங்கி அது பிசினஸ் பண்ணுதோ என்னவோ என்று சொல்லி கண்ணை சிமிட்டினான் சுதாகர். நீ ரொம்ப லக்கி சுதாகர், காதலிக்கவே பிறந்தவன் என்று நண்பன் அவனை பாராட்டினான். அப்போது ஆபீஸுக்கு போகும் ஒரு பெண் 10 அடி தொலைவில் வந்து நின்றாள். தன் கை கடிகாரத்திற்கு கீ கொடுத்துவிட்டு எதிர்கடை கடிகாரத்தை பார்த்து நேரத்தை சரி செய்தாள். பின்னர் கை பையை திறந்து ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்துவிட்டு மறுபடியும் அதிலேயே வைத்தாள். நண்பன் சுதாகரை ஒரு தினுசாக பார்த்தான். ஆமா, இவளேதான் என்று தலையை அசைத்துவிட்டு மெல்லிய குரலில், ஏதோ காதல் கடிதம் எழுதிக்கிட்டு வந்திருக்கா, நீ இருக்கும்போது அதை எப்படி கொடுக்கறதுன்னு தவிக்கிறா என்று விளக்கினான் சுதாகர். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சுதாகருக்கு போர் அடிக்கவில்லை. அது அவனை உதைத்தது, கடித்தது, கிள்ளியது, வதைத்தது, சித்திரவதை செய்தது. பதிலுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவனுக்கு. பொழுது போகாமல் காலையில் தான் எழுதிய கவிதையை எடுத்து மீண்டும் படித்து பார்த்தான். செம்பவள மேனியாளே, செவ்விதழ் கோமளமே, செவ்வாது பொட்டழகி, செந்தமிழ் பேச்சழகி, நெஞ்சத்தை நிறைத்தவளே, நிம்மதியை குலைத்தவளே, உன்மத்தம் பிடிக்குதடி, என்றத்தம் கொதிக்குதடி. தன் கவிதை திறனை கண்டு தானே பிரமித்து போனான் சுதாகர். அது தான் எழுதியது என்றே அவனால் நம்ப முடியவில்லை. கற்பனை காதலியை நினைத்து பாடியதே இத்தனை அழகாய் இருக்கிறதென்றால், உண்மை காதலி இருந்துவிட்டால் உண்மையாகவே கவிஞனாகி சினிமாவுக்கு பாட்டு எழுதலாம் போலிருக்கே என்று நினைத்து கொண்டான் சுதாகர். அதற்கு மேல் அவன் எண்ணம் உயரவில்லை. அவன் திடீரென்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான். காலையில் மேஜை மீதிருந்த இந்த கவிதையை மாமா எடுத்து படித்துவிட்டு அம்மாவிடம் சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. அக்கா, சுதா பையனோட பைத்தியம் முத்தி போயிடுச்சு. அந்த சுகுணா பொண்ணு இவனுக்கு நல்லா சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கா. பாட்டெல்லாம் கூட எழுத ஆரம்பிச்சிட்டான் என்று கூறி அவர் அந்த வரிகளை அம்மாவுக்கு படித்து காட்டினார். அதை அவன் குளியல் அறையில் இருந்து கேட்டு ஆனந்தப்பட்டு கொண்டான். பிறகு அவர்களுக்கிடையே நடைபெற்ற உரையாடலை கேட்டு உள்ளூர ரசித்து கொண்டான். ஏலவுக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை ஏற்பட்டா உடனே பாட்டு எழுத வந்துடுமா?
அக்கா, காதல் உள்ளம் ரசிக உள்ளம் ஆகிறது. ரசிக உள்ளத்தில் கவிதை சுரக்கிறது. அப்போது கவிஞன் பிறக்கிறான். அது என்ன எழவோ, மொத்தத்துல பையன் துரும்பா இழைச்சு போய்கிட்டு இருக்கான். முழு வயித்துக்கு சோறு தின்ன மாட்டேங்கிறான். நின்னா நின்னபடியே இருக்கான். உட்கார்ந்தா உட்கார்ந்தபடியே இருக்கான். ஏதாவது கேட்டா காதல விழாத மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறான். காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறான். ஏலோகு, ஒரு பொண்ணு மேல ஆசை இருந்தா இப்படியெல்லாம் ஆயிடுவாங்களா? இல்லக்கா, இதுக்கு காதல் ஏக்கம்னு பேரு. இதே மாதிரி அந்த பொண்ணும் அவஸ்தைப்படும். கல்யாணம் நடக்கும்னு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா 2 பேருமே வேற மாதிரி ஆயிடுவாங்க. சுதாகருக்கு மகிழ்ச்சி பொங்கிற்று. தன் வெற்றிகரமான நடிப்பிற்காக தன்னை பாராட்டி கொண்டான் அவன். மணி 4 இருக்கும். வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான் சுதாகர். டக்ளஸின் அப்பாவும் அம்மாவும் வந்து இறங்கியதைக் கண்டு அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த பீட்டர் லவ் மேரேஜை பற்றி அப்பாவின் எதிரில் பேச ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவனை பற்றி கொண்டது. ரிக்ஷாக்காரனுடன், போ மேன், தட் இஸ் ஆல் மேன், நோ மேன் என்று சில்லறை தகராறு செய்துவிட்டு பீட்டர் தெருவில் போய்க் கொண்டிருந்த ஒருவனிடம், இஸ் திஸ் தண்ணி காட்ஸ்லாம்ஸ் ஹவுஸ் என்று கேட்டதும், எஸ் எஸ், ப்ளீஸ் கமின் என்று சுதாகர் வெளியே வந்து அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். தணிகாசல முதலியாரும் பீட்டரும் ஹாலில் உட்கார்ந்து பழைய கதைகளை எல்லாம் பேசினார்கள். வழக்கத்துக்கு விரோதமாக மரகதம்மாளும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். பீட்டரும் மிஸ்ஸஸ் பீட்டரும் பேசிய ஆங்கிலோ தமிழ் மொழி மரகதம்மாளுக்கு புரியவே இல்லை. அவர்கள் ஏதாவது கேட்டால் சிரித்து விடுவாள் அல்லது கணவனின் முகத்தை பார்ப்பாள். அவர் அதை மொழி பெயர்த்து கூறுவார். கொஞ்ச நேரம் இப்படியே விருந்தாளிகளை சமாளித்துவிட்டு டீ போடும் சாக்கில் தப்பித்து கொண்டால் போதும் என்று அடுப்பங்கரைக்குள் மறைந்து விட்டாள் மரகதம். துரைசாணி எங்கேயாவது லொடுக்கென்று எழுந்து உள்ளே வந்துவிடப் போகிறாளே என்ற பயத்தில் அங்கிருந்தபடியே அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். சுதாகர் எதிர்பார்த்தபடியே பீட்டர் அவன் கல்யாண விஷயத்தை பற்றிய பேச்சை துவக்கினார். என்ன முதலியார், உங்க சன்னுக்கு மேரேஜ் செய்யலையா? செய்யணும், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் லவ் மேரேஜ் செய்துக்க போறேன்னு சொன்னான். நான் டிஸ்கரேஜ் செய்தேன். ஹி மே பி ஹாங்ரி வித் மீ. இதை கேட்டு சுதாகர் வெட்கப்படுவது போல் நடித்தான். அப்பா என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்க ஆவலுடன் இருந்தான். நம்ம காலம் போல நினைச்சியா பீட்டர்? இந்த காலத்து பசங்க நம்ம பேரை காப்பாற்ற வேணாம், நம்ம மானத்தை வாங்காம இருந்தா போதும். அவர் ஒரு தினசாக பதில் சொன்னதை கேட்டதும் சுதாகர் அங்கிருப்பது கௌரவம் அல்லவென்று மெதுவாக நழுவி விட்டான். மரகதம்மாள் வாழைப்பழமும் டீயும் கொண்டு வந்து வைத்தாள். மிஸ்ஸஸ் பீட்டர் கணவனின் காதுகளில் ஏதோ முணுமுணுத்தாள். ஓ எஸ் முடல்யார், நீ முன்ன எல்லாம் ஆபீஸ்க்கு சில்லி பவுடர் பெயிண்ட் பண்ணி ரைஸ் கேக் கொண்டு வருவியே, ஞாபகம் இருக்கா? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஓல்ட் ஏஜ்ல அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வைஃப் கிட்ட அது எப்படி ப்ரிப்பேர் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் இதையும் அழிச்சுக்கிட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு மரகதம்மாளை பார்த்தார். அவள் தன் கணவன் முகத்தை பார்த்தாள். ஒண்ணுமில்ல மரகதம், இட்லி எப்படி சுடுறதுன்னு கேட்குறாரு, கொஞ்சம் சொல்றியா? எஸ் எஸ், என் மிஸ்ஸஸுக்கு இட்லி ஷூட்டிங் டீச் பண்ணு மேடம். இட்லி எப்படி சுடுறதுன்னு இதுவரைக்கும் டீச் பண்ணி பழக்கம் இல்லையாதலால் மரகதம்மாவுக்கு எப்படி ஆரம்பிப்பது என்றே புரியவில்லை. கொஞ்சம் அரிசியும் உளுந்து எடுத்து தண்ணியில போட்டு என்று அவள் ஆரம்பிப்பதற்குள், தண்ணியில போட்டு பாயில் பண்ணணுமா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் பீட்டர். மரகதம்மாள் கணவரின் முகத்தை பார்த்தாள். அவர் மிஸ்ஸஸ் பீட்டரை பார்த்து, யூ டேக் சம் ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் அண்ட் கீப் இட் இன் வாட்டர். பிளெயின் வாட்டரா, ஹாட் வாட்டரா? ஆர்டினரி கிரீன் வாட்டர் என்றார் தணிகாசலம். ஹவு மச் ரைஸ்? 1 ஆலாக். மரகதம் எத்தனை உளுந்து எத்தனை அரிசின்னு கேட்கறா, விளக்கினார் தணிகாசலம். ஒரு படி அரிசி போட்டா 1/4 படி உளுந்துங்க. இந்த விகிதத்தை பீட்டரின் மனைவிக்கு புரிய வைப்பதற்குள் தணிகாசல திக்கு முக்காடி போய்விட்டார். கடைசியில் 4 பங்கு அரிசி போட்டா 1 பங்கு உளுந்து போடும்படி கை விரல்களை காட்டி புரிய வைத்தார். அது ரெண்டும் தண்ணியில நல்லா ஊர்னதும் முதல் நாளே அதை அரைச்சு வச்சுக்கணும், மறுநாள் தான் இட்லி சுடணும் என்று தொடர்ந்தாள் மரகதம்மாள். எல்லாவற்றையும் தணிகாசலம் அரை குறை இங்கிலீஷில் மிஸ்ஸஸ் பீட்டருக்கு சொன்னார். இரண்டையும் எப்படி பேஸ்ட் பண்றது என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் பீட்டர்.
ஆட்டுக்கல்லில் போட்டு தனித்தனியாக நல்லா அரைக்கணும் என்றாள் மரகதம்மாள். மிஸ்ஸஸ் பீட்டர் ஒன்றும் புரியாமல் விழித்தாள். ஷீப் ஸ்டோன் நீ பார்த்தது இல்லையா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் பீட்டர். மரகதம்மாள் துரைசாணியை பின்புறம் அழைத்து சென்று அவளுக்கு ஆட்டுக்கல்லை காட்டிவிட்டு வந்தாள். சரி, பேஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஷூட் பண்றது என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் பீட்டர். மரகதம்மாள் என்னென்னவோ சொன்னாள். தணிகாசலம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி விளக்கி கூறினார். மிஸ்ஸஸ் பீட்டருக்கு தலையை சுற்றியது. கடைசியில் இட்லி பானையை கொண்டு வந்து காட்டினாள் மரகதம்மாள். இது மாதிரி ஒரு பாட்டு வாங்கி கொடு மேன், உனக்கு ரைஸ் கேக் ப்ரிப்பேர் செய்து தரேன் என்று மிஸ்ஸஸ் பீட்டர் கூறியதும், அதெல்லாம் முடியாது, நெக்ஸ்ட் வீக் இங்கே வந்து எப்படி செய்யறதுன்னு கத்துக்கோ, அப்புறம் ரைஸ் கேக் பாட் வாங்கிக்கலாம் என்று சொல்லிவிட்டார் பீட்டர். பிறகு விருந்தாளிகள் விடை பெற்று கொண்டு கிளம்பினார்கள். போகும்போது பீட்டர், தண்ணி காய்ச்சலாம், ஓ மிஸ்ஸஸை அழிச்சுக்கிட்டு ஒரு நாள் நம்ம ஹவுஸ்க்கு வா என்று கூறிவிட்டு சுதாகரை பார்த்து விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லாக் என்று சொல்லி கண்ணை சிமிட்டு விட்டு போனார். பாய் பாய் சீரியோ என்று மிஸ்ஸஸ் பீட்டர் மரகதம்மாளிடம் விடை பெற்று கொண்டாள். மரகதம்மாளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. மணி 5 ஆகிவிட்டது. காலையில் இருந்து வீட்டிலேயே முடங்கி கிடந்ததால் சுதாகருக்கு அலுப்பு தட்டியது. எங்கே போவது என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. முகத்தை கழுவிக்கொண்டு ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்பினான். அப்போது லோகநாதன் எதிரில் வந்தார். என்ன சுதாகர், இன்னும் 3 நாள் இருக்கு, ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். எதுக்கு மாமா என்று கேட்ட சுதாகருக்கு உண்மையாகவே அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று புரியவில்லை. சுகுணாவின் அப்பா ஊர்ல இருந்து வருவதற்கு. அவர் வந்ததும் அவங்க வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னியே. ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன் மாமா. கவிதை எழுதுறதுக்கு மட்டும் மறக்க மாட்டேங்கிறையே. சரி சரி, ராகு காலத்துல எங்க கிளம்பிட்ட என்று கேட்டார் லோகநாதன். சும்மாதான் இப்படி வாக்கிங் போறேன் என்றான் சுதாகர். ஓஹோ, வாக்கிங்கா என்று கிண்டலாக கேட்டார் லோகநாதன். சுதாகர் விழித்து கொண்டான். தான் போட்டிருக்கும் வேஷம் அவனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. ஏன் சந்தேகமா இருக்கா? வேணும்னா என் பின்னாலேயே வந்து பாருங்களேன் என்றான் அவன் புன் சிரிப்புடன். சேச்ச, நீ சொல்றத நம்புற. தனியா போறையா ஜோடியா போறையான்னு தான் கேட்டேன். அவளை எங்க மீட் பண்றேன்னு சொல்லி இருக்க? இன்னைக்கு அவளை மீட் பண்ண முடியாது மாமா, அவங்க எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க என்றான் சுதாகர். அவன் பொய் சொல்லவில்லை. உண்மையாகவே சுகுணாவின் வீட்டில் எல்லோரும் திருப்பதிக்குத்தான் போயிருந்தார்கள். கல்யாணம் நிச்சயமானால் திருப்பதிக்கு வருவதாக வேண்டிக் கொண்டிருந்தார்களாம். இந்த செய்தியை சீனி அவனுக்கு கூறியிருந்தான். சுகுணா என்னையும் கூப்பிட்டா, நான் வரலேன் விட்டேன் என்று ஆத்ம திருப்திக்காக கடைசியில் ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் சுதாகர். நாடார் கடையை அடுத்திருந்த வாராவதியில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அருள்தாஸ் உட்கார்ந்திருந்ததை கண்டு திடுக்கிட்டான் சுதாகர். அவன் அருள்தாஸை அப்படி ஒரு நிலையில் பார்த்ததே இல்லை. அவனுடைய கண்கள் சிவந்து வீங்கி இருந்தன. தலைமயிர் கலைந்து நெற்றியில் புரண்டு கொண்டிருந்தது. வழக்கமாக டால் அடிக்கும் முகம் டல் அடித்தது. சுதாகர் அவன் அருகில் சென்றான். அருள்தாஸ் வாயை திறக்காமல் தன்னை வெறித்து பார்த்ததை கண்டு மயந்தவனாய், ஏன் அருள் ஒரு மாதிரியா இருக்க? பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மாமங்கார வீட்டை காலி செய்துட்டு அவளையும் இழுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானா? என்ன சங்கதி சொல்ல, நீ இப்படி இருக்க மாட்டியே என்று கேட்டான். சுதாகர், உனக்கு விஷயம் தெரியாதா? என் அண்ணன் செத்துட்டான். யாரு? தம்பிதுரையா? ஏன், எப்படி? நேத்து ராத்திரி 4 சோதா பசங்க அவன் வீட்டுல பூந்து அவனை கத்தியால சீவிட்டாங்க. அடடே, காலையில பேப்பர்ல ஒரு கொலை கேஸ் வந்ததே, அது தம்பிதுரையா? என்ன தகராறு? எல்லாம் பொண்ணு விஷயம்தான். நான் அவனுக்கு அப்பவே சொன்னேன், கேட்கல. சைதாப்பேட்டையில இருந்து ஒரு பொண்ணை இட்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டான்பா. எங்க அண்ணி செத்து போனப்புறம் 4-5 வருஷம் ஒழுங்கா இருந்தான். அப்புறமா ஷோக்கில் இறங்கிட்டான். அதெல்லாம் வானாமண்ணாத்த, வேணும்னா இன்னொரு கல்யாணம் கட்டிக்கோன்னு எத்தனையோ வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன். அவன் கேட்காம, போடா போ, இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு, உன் வேலையை பார்த்துக்கின்னு போடா சோமாரின்னு என்னை திட்டி துரத்திட்டான். அன்னையிலேருந்து நானும் அவங்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. அவனை பார்த்தே 6 மாசம் ஆகுது. ராத்திரி தூங்கிட்டு இருந்த போது தெருக்கூத்து வாத்தியார் வந்து, சைதாப்பேட்டை பசங்க தம்பிதுரையை குத்திட்டானுங்கடா,
அம்மா குய்யோ முறையோன்னு அழுவுது வாடான்னு வந்து எழுப்பினாரு. சைக்கிள்லயே ஏறி ஒரு மிதி மிதிச்சேன். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஆள் அவுட் ஆயிட்டா. படுபாவி லைஃபையே பாழாக்கிட்டா. என்ன சொகத்தை கண்டா. ஷோக்குன்னு அலையிறவனுங்கள் எல்லாம் இப்படித்தான் போறானுங்க. நான் தான் கண்ணாலேயே பார்க்கறேனே. ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். குத்தின பசங்களை இந்த போலீஸ் பிடிக்காட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த வேலையை அவன் செய்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். பழிக்கு பழி வாங்காம நான் தூங்கவே மாட்டேன். போலீஸு சட்டம் கோர்ட்டு எல்லாம் இருக்கிற போது கத்தி எடுத்து கீக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அருள்தாஸ் யாருன்னு காட்டுறேன் பார் என்று மீசையை முறுக்கினான் அவன். சுதாகருக்கு உடலெல்லாம் பதறியது. கோபத்தில் ஒன்றும் செய்து விடாதே என்று அருள்தாஸிடம் கூற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதற்கான தைரியம் அவனுக்கு வரவில்லை. அந்த சமயத்தில் எந்த அறிவுரையும் அவன் மனதில் ஏறாது என்று தோன்றவே, வா அருள்தாஸ், காஃபி சாப்பிடலாம் என்று அவனை அழைத்தான். நீ போ சுதாகர், இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு பேபி கிட்ட சொல்லி இருக்கேன். செலவுக்கு 20 ரூபாய் பணம் கேட்டேன். இங்க கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு சொல்லுச்சு. நீ போயிட்டு வா என்று சொல்லி சுதாகரை அனுப்பிவிட்டான். இவன் அண்ணனுக்கு புத்தி சொன்னானாம். இவன் மட்டும் என்ன வாழ்ந்தான்? ஒரு நாள் பேபியின் மாமா அருள் அருள்தாஸை அடித்து போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நினைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் சுதாகர். சில நாட்கள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் போதே கன குஷியாக இருக்கும். அன்று முழுவதும் எல்லாமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சில நாட்களோ எழுந்திருக்கும் போதே டல் அடிக்கும். அன்று முழுவதும் எல்லாமே டல்லாக இருக்கும். சுதாகருக்கு அன்று டல் அடித்த நாள். அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஹோட்டலுக்கு போகலாம் என்று நினைத்தான். அந்த கும்பலில் போய் உட்கார்ந்து தோசை போண்டாவுக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டி இருக்குமே என்பதை எண்ணி வேறு திசையில் நடந்தான். பின்னர் பார்க்குக்கு போகலாம் என்று நினைத்தான். ரேடியோ போர் அடிக்கும் என்ற பயம் தோன்றவே அப்போதுதான் அங்கே வந்து நின்ற 13ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி பீச்சுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினான். ஒரு ஐடியாவும் இல்லாமல் பீச்சில் காதலர் பாதையில் நடந்து கொண்டிருந்த சுதாகர் சற்று தொலைவில் தன்னுடன் ஆபீஸில் வேலை செய்யும் துரை கண்ணு உட்கார்ந்திருப்பதை கண்டான். தன்னை பார்த்ததும் அவன் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டதை கவனித்த சுதாகர் அவன் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து அங்கிருந்த ஒரு பூக்காரியிடமிருந்து ஒரு முழம் கதம்பம் வாங்கி கொண்டான். நண்பன் அதை பார்க்கிறானா என்ற ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டான். பின்னர் மணலில் இறங்கி நடந்தான். 10 அடிக்கு மேல் ஒன்றுமே தெளிவாக தெரியாத இருள் சூழ்ந்திருந்த நேரம் அது. பின்னால் நண்பன் தொடருவதை அறிந்து கடற்கரை அருகில் வந்து அங்கிருந்த ஒரு படகிற்கு பின்னால் மறைந்து உட்கார்ந்து கொண்டான் சுதாகர். 2 படகுகள் தள்ளி நண்பன் ஒளிந்து கொண்டான். 8 மணி வரை காத்திருந்து விட்டு அந்த நண்பன் பாவம் காதலி சுதாகரை ஏமாற்றி விட்டாள் என்று நினைத்து எழுந்து சென்று விட்டான். நண்பன் சரியாக ஏமாந்தான் என்று சுதாகரும் திருப்தி அடைந்து கதம்பத்தை கடலில் வீசி எறிந்துவிட்டு எழுந்து தெருவை நோக்கி நடந்தான். பாதி வழியில் கீழே ஏதோ பளபளக்கிறதே என்று கையில் எடுத்து பார்த்தான். ஒரு பெண்ணின் போட்டோ மாதிரி தோன்றவே வெளிச்சத்தில் வந்து நன்றாக பார்த்தான். சந்தேகமே இல்லை, பெண்தான். அழகான முடி, சுருள் முடி, கருவண்டு விழிகள், புன்னகை தவழும் உதடுகள். அதுவரையில் அவனுக்கு இருந்த டல் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி மறைந்தது. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கிழிக்கவோ தூக்கி எறியவோ அவனுக்கு மனம் வராததால் அதை தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு 1000ல் ஒருத்தியம்மா நீ என்று விசில் அடித்து கொண்டே ஸ்டைலாக நடந்தான் சுதாகர். சுதாகர் வேலை செய்யும் அலுவலகத்தில் மொத்தம் 5 பெண்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். அவர்களில் 2 மணமானவர்கள். தங்கள் வேலை உண்டு தாங்கள் உண்டு என்று இருக்கும் அவர்களிடம் மிக மரியாதையாகவே பழகினான் சுதாகர். அவனை ஒரு அரை பைத்தியமாகவே எடை போட்டிருந்த அவர்கள் கேன்டீனில் கூடும் போதெல்லாம் அவன் அன்று ஆபீஸில் அசடு வழிந்ததை பற்றி ஓயாமல் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவனை நேரில் கண்டுவிட்டாலோ ஹலோ என்று நுனி நாக்கால் வரவேற்புரை வழங்கிவிட்டு செயற்கையாக சிரிப்பார்கள். கல்யாணமாகாத மற்ற 3 பெண்களில் ஒருத்தியின் பெயர் பரிமளா. அவள் டைப்பிஸ்ட். ஆபீஸில் சேர்ந்த புதிதில் அவளிடம் காரணமில்லாமல் அடிக்கடி பேச்சு கொடுப்பான் சுதாகர். அவளுடைய குடும்பத்தை பற்றி விபரமாக விசாரிப்பான்.
நோயாளி தந்தையையும் 2 சகோதரிகளையும் தான் காப்பாற்றி வருவதாக அவள் கூறிய போது அவளுடைய வறுமை நிலைக்காக பரிதாபப்பட்டு உள்ளம் உருகி இருக்கிறான். அவளுடைய கண்களில் தேங்கி நின்ற ஏக்கத்தைக் கண்டு, ஐயோ பாவம், கல்யாணமாகி இருக்க வேண்டிய வயது, வயிற்று பிழைப்புக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து இளைஞர்களின் கடைக்கண் வீச்சுக்கும் ஊராரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறாளே என்று மனம் இளகி இருக்கிறான். இவளை போன்ற பெண்களை கல்யாணம் செய்து கொள்வதுதான் இளைஞர்களின் கடமை என்று சுதாகர் அடிக்கடி நினைத்து கொள்வான். பின்ன அவளை கல்யாணம் செய்து கொண்டு ஒரு பெரிய பெரிய தியாகியாகி பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஒரு நாள் தீர்மானித்து திங்கட்கிழமையில் இருந்து அவளை காதலித்து விடுவது என்ற முடிவு செய்திருந்தான் அவன். திங்கட்கிழமை வந்தது. ஆனால் பரிமளா வரவில்லை. அதுவே அவனுக்கு அபசகுனமாகப்பட்டது. இருந்தாலும் மன தளர்ச்சி அடையாமல் மாலையில் அவள் வீட்டுக்கு போனான். வெறுங்கையுடன் போகவில்லை. பாதாம் ஹல்வாவும் வாழைப்பழமும் வாங்கி போயிருந்தான். அவனை பார்த்ததும் ட்ரங்க் பெட்டியின் மீது உட்கார்ந்திருந்த பரிமளாவும் 2 சகோதரர்களும் துள்ளி எழுந்தனர். மறுநாள் அவள் ஆபீஸுக்கு கட்டி கொண்டு போவதற்காக புடவை அப்பெட்டியின் கீழே வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் பெட்டியின் மீது ஏறி உட்கார்ந்து பிரஸ் செய்து புடவைக்கு இஸ்திரி போட்டு கொண்டிருந்தார்கள். சற்றும் எதிர்பாராத வகையில் தன்னை தேடி வந்த சுதாகரை கண்டதும் பரிமளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் எதற்கு இங்கு வந்தான் என்று கேள்வி அவள் மண்டையை குடைந்தது. என்ன செய்வது? வாசற்படி ஏறி வந்தவனை வெளியில் துரத்த முடியுமா? வாங்க என்று அவனை அழைத்தபடி அவள் அவசரமாக ஒரு உடைந்த முக்காலியை எடுத்து போட்டு அவனை உட்கார சொன்னாள். அதற்குள் கயிற்று கட்டிலில் உட்கார்ந்திருந்த தன் தந்தையை அடிக்கொரு தரம் பார்த்து கொண்டாள். அவளுக்கு பேச்சே எழும்பவில்லை. மார்பு படபடவென்று அடித்து கொள்ள அவளுக்கு நெற்றி பொட்டில் வியர்த்தது. ஆபீஸில் சகஜமாக பேசுகிறவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று சுதாகர் ஆச்சரியப்பட்டான். இன்னைக்கு நான் லீவு போட்டிருந்தேன், அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன் என்று சுதாகரிடம் கூறிவிட்டு அப்பாவின் பக்கம் பார்த்தாள் பரிமளா. அவர் சிடுசிடுவென்று, படிடா கர்மம் பிடிச்சவன, கோலி விளையாட போனா உன்னை பொலி போட்டுருவேன் என்று சின்ன பிள்ளையை மிரட்டி கொண்டிருந்தார். அவர்தான் உங்க அப்பாவா என்று அர்த்தமற்ற கேள்வி ஒன்றை கேட்டான் சுதாகர். அவனுக்கு என்ன பேசுவது, எப்படி பேச்சை துவக்குவது என்றே புரியவில்லை. அவன் கேட்டது காதில் விழுந்ததும் அந்த முதியவர் சுதாகரின் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவனை அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமா என்ற தர்ம சங்கடத்தில் பரிமளா தவித்து கொண்டிருந்தாள். ஒண்ணுமில்ல, சும்மாதான் வந்த, நீங்க ஆபீஸ்க்கு வரலையே, உடம்புக்கு சௌகரியம் இல்லையோன்னு பார்த்துட்டு போலாம்னு வீட்டுக்கு போற வழியில உள்ள நுழைஞ்சேன் என்று சுதாகர் அசடு வழிந்து கொண்டிருந்த போது, பரிமளம் என்று சத்தம் போட்டார் அப்பா. நடுங்கி போன பரிமளா, என்னப்பா என்ற குரல் கொடுத்து கொண்டே அவர் அருகில் சென்றாள். ஏமா, நான் சுடுதண்ணி கேட்டு என் நேரம் ஆகுது, நான் உனக்கு பாரமா இருந்தா சொல்லிடு, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேன் என்று உருமினார் அவர். பரிமளாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. வெளி ஆசாமி வீட்டில் இருப்பது கூட தெரியாமல் இப்படி இரைச்சல் போடுகிறாரே என்ற துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. உள்ளே சென்று வெந்நீர் எடுத்து வந்து அப்பாவுக்கு ஆற்றி கொடுத்துவிட்டு மீண்டும் சுதாகரிடம் வந்தாள். அப்போது அவளுடைய கடைசி தம்பியிடம் சுதாகர் ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு துண்டு அல்வாவையும் கொடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு வேணாம் சார், காலையிலிருந்தே வயிறே சரியில்லை என்று அடக்கத்துடன் கூறினாள் பரிமளா. வந்தவர்களிடம் கை நீட்டி வாங்கி தின்னக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா என்பது போல் சிறுவனை பார்த்து பல்லை கடித்துவிட்டு சட்டென்று சுதாகர் பக்கம் திரும்பி பல்லை இளித்தாள். பரிமளாவின் நிலைமையையும் அப்பாவின் கடுகடுப்பும் வீட்டின் சூழ்நிலையும் தன் காதல் அரங்கேற்றத்துக்கு உகந்ததாக இல்லை என்று உணர்ந்த சுதாகர் மெல்ல விடை பெற்று கொண்டான். அவன் வெளியே போகும்போது பரிமளா, சார், பழத்தையும் பொட்டலத்தையும் மறந்துட்டீங்களே என்று சிரித்து கொண்டே அவனிடம் எடுத்து கொடுத்தாள். சச்ச, இது உங்களுக்கு தான் வாயிட்டு வந்தேன் என்றான் சுதாகர் மென்று விழுங்கிக் கொண்டே. பரிமளாவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஒரு ஆண்மகன் தன்னை தேடி வீட்டுக்கு வந்ததே இதுதான் முதல் தடவை. அந்த அதிர்ச்சியில் இருந்தே அவள் இன்னும் மீளவில்லை. தனக்காக தின்பண்டம் வேறு அவன் வாங்கி கொண்டு வந்திருப்பது அவளுக்கு வியப்பை விட வேதனையையே அளித்தது.
இவன் போன பிறகு அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது என்ற திகில் அவளை பற்றி கொண்டது. அவளுடைய உணர்ச்சி போராட்டத்தையே உணராத சுதாகர் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் ஆபீஸில் பரிமளாவை கண்டதும் மிக உரிமையுடன் கை உயர்த்தி 2 விரல்களை ஆட்டி ஹலோ என்று வரவேற்றான் சுதாகர். ஆனால் அவள் அவனை உற்சாகப்படுத்த விருப்பமின்றி சிரிப்பது போல பாவனை செய்துவிட்டு தன் சீட்டில் போய் அமர்ந்து கொண்டாள். டைப் செய்வதற்கு மேட்டர் கொடுக்கும் சாக்கில் அவளிடம் வந்த சுதாகர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பாவுக்கு உடம்பு அதிகமா இருக்கா என்று விசாரித்தான். நோ நோ, ஹி இஸ் ஆல் ரைட் என்று குனிந்தபடியே பதில் சொல்லிவிட்டு டிராயரில் கார்பன் பேப்பரை தேடுவதில் முனைந்தாள். அசட்டு சுதாகருக்கு இந்த மறைமுகமான ஸ்னப் எல்லாம் எங்கே புரிய போகிறது? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.